ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த வருடத்தின், இந்த மாதத்தின், இந்த முதல் நாளின் மாலை வேளையில சோசியல் மீடியா மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆசீர்வதிக்கிற தேவன் தாமே சகலவித ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்தருளுவாராக. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வருடம் நமக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார், கனி கொடுக்கும்படி கொடுத்திருக்கிறார். நம்மில் கனிகள் உண்டாகும்படி நம்முடைய நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த மாலை நேரத்தில் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவிய காலத்தில் மீண்டும் ஒரு வருஷத்தை எங்களுக்கு நீர் தந்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் இந்த முதல் நாளின் இந்த மாலை வேளையில கர்த்தாவே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவர். இந்த ஆசீர்வாத கூடுகையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஜெப வேலைகள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த வருஷத்தின் இந்த முதல் நாளிலே கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு அது எத்தனை பெரிய பாக்கியமானது. எங்களோடு இணைந்து கொள்ளுங்க, எங்களோட கர்த்தரை பாடி துதிங்க. இந்த நேரத்தில் இந்த லிங்கை நீங்க உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அவர்களையும் இந்த கூடுகையில பங்கு கொள்ள உற்சாகப்படுத்துங்க. இந்த யூடியூப் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து வெளியிடப்படுகிற நிகழ்ச்சிகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த புதிய வருடத்தினுடைய முதல் நாளில் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஆமென், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதான வாக்கு தத்தங்களை நிச்சயமாக இந்த ஆண்டில் அவர் நிறைவேற்றி முடிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டை காண கிருபை கொடுத்திருக்கிறார். அதை எண்ணி அவரை துதிச்சு நம்ம பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வசனம் எப்படி சொல்லுகிறது? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதான எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் உங்கள் நடுவில் காணப்படுகிறார், அவர் உங்கள் நடுவில் அவர் கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபைகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. புதிய கிருபை எங்களுக்கு தாருங்கப்பான்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக எங்களோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise God. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புது
கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. விசுவாசத்தோடு கூட பாடலாமா? எங்களுக்கு ஒரு புதிய கிருபை ஆண்டவரே, ஒரு புதிய பலனை நீங்க இந்த நாள்ல, இந்த புதிய ஆண்டுல எங்களுக்கு கொடுங்கப்பா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்துல ஜெயம் எடுக்க, இந்த ஒரு முறிந்து போனதான எங்களுடைய உறவுகள் எல்லாம் மறுபடியும் சீர்பட்டு எழும்பத்தக்கதான கிருபைகளை இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்துல கர்த்தர் எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, முறிந்த உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, ஆனந்த சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல
புதிய ஆரம்பத்தை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தோல்விகளை சந்தித்தோமோ அந்த இடத்துலலாம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவர் உலகத்தை ஜெயித்தவர், அவர் சாத்தானை ஜெயித்தவர், அவர் சகல துரைத்தனங்களையும் மேற்கொண்டு அவைகளுடைய அதிகாரத்தின் மேல ஜெயத்தை எடுத்ததான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடலாம், ஒரு பழைய பாடல். என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவால் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிறேன். என்ன வாக்குத்தத்தம்? உன்னை என்னுடைய உள்ளங்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். அந்த விசுவாசத்தோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். விசுவாசத்தோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி உற்சாகமாய் மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நம்மை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருண் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. ஆபத்திலே அருண் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் எம்மை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் எம்மை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் எம்மை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் எம்மை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எங்கள் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் எம்மை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் எம்மை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடீரே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயாதும் நேரிடா, என் தலை முடியும்
யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் எம்மை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை மறவாத ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் பேர் தான் இயேசு. ஆமென். மனிதர்கள் யாரும் மறந்து போனாலும் நம்மை மறவாத ஒரு தகப்பன், நம்மை விசாரிக்கிறவர், அவன் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை யோசேப்பை அறியாத பார்வோன் கடந்து வரலாம், யோசேப்பை மறந்து போன பார்வோன் கடந்து வரலாம். ஆனால் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போன தேவன் யோசேப்பை எதற்காக கொண்டு போனார் என்பதை அறிந்து, ஆமென், யோசேப்பின் மேல ஒரு தரிசனத்தை, யோசேப்பின் மேல ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். ஒருவேளை யோசேப்பு மரித்து போய் பல ஆண்டுகள் காணப்படலாம், பல ஆண்டுகள் ஆமென் கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் மேல் வைத்ததான அந்த திட்டம், ஆமென், அந்த யோசேப்பின் நிமித்தமாய் தம்முடைய ஜனங்களினுடைய சிறையிருப்பை மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார்னா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதான தகப்பன் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவரே, உம்மை நாங்கள் நினைத்த நாளில், உம்மை நாங்கள் சார்ந்திருந்ததான நாட்களில் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நீர் கொடுத்தீர். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படாமல் காணப்படுகிறது. என்றைக்கு இந்த காரியம் நிறைவேற்றப்படும்? நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். ஒருவேளை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது எந்த சூழ்நிலைகளும் அனுகூலமான காரியங்களா இல்லாம இருக்கலாம். ஆமென். ஒரு 70வது வயதில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் எத்தனையோ ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததி தேசத்துல பிறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறார். ஓ, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் லார்ட். தேங்க்யூ மைட்டி லார்ட். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய குடும்பங்களில், ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டுமே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். அன்னாளை நினைத்த தேவன் எத்தனையோ ஆண்டுகள் ஆலயத்திற்கு போய் ஜெபித்தது உண்மைதான். ஆனால் என்றைக்கு தன்னுடைய இருதயத்தில் இருந்த வார்த்தையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினார்களோ, அந்த நாளில் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, இதோ உங்களை நினைக்கக்கூடியதான நாட்கள், உங்களை நினைக்கக்கூடியதான வருஷம் இதுவா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். காரணம், அவர் வாக்குத்தத்தம் செய்தவர். அவருடைய வாக்குகள் ஒருபோதும் பொய்த்து போவதில்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட பாடி கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். வாக்குத்தத்தம் செய்தவர். உம்முடைய வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். வாக்கு
தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. இயேசு என்னோடு தான், என் இயேசு என்னோடு தான், இயேசு என்னோடு தான், என் இயேசு என்னோடு தான். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு, இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. இயேசு என்னோடு தான், என் இயேசு என்னோடு தான்,
இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி கொஞ்ச நேரம் கூட தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் வாக்குத்தத்தம் செய்தால் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னவரே, ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஓ ரபல ரகடதா ஜியல்டலார ஹல்பிரகடகதனாலர் யந்துனாலரே. Thank you Holy Spirit Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஓ ஹalleluya, ஹalleluya. எங்களை விசாரிக்கிற தகப்பன், எங்களை மறவாதவர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Holy Spirit Lord. இருக்கிற இடங்களை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருஷத்தின் முதலாவது நாள் இந்த இரவு வேளையில எங்களை முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றது உண்டு, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில அவைகள் நிறைவேற்றப்படாத சூழ்நிலைகள் உண்டு ஆண்டவரே. இந்த இரவு வேளையில எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடி காணப்படுகிற எங்களுடைய கீழ்ப்படியாமைகள் இந்த ராத்திரி வேளையில மாறட்ட ஆண்டவரே. ஆபிரகாம் மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தாரு. உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும், ஆமென். ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது, ஆனால் ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு கீழ்ப்படியாமை, ஆமென். மனிதர்களுடைய சத்தத்தை கேட்டு, ஆமென், சுயத்தை சார்ந்து மனுஷிகத்துல எடுத்த முடிவுகள் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாது. இந்த இரவு வேளையில ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டங்களும் கர்த்தருடைய தரிசனங்களும் நிறைவேற்ற கூடாதபடி நம்முடைய தடைகள், நாம் அதற்கு தடைகளாய் இருப்போனா இந்த வேளையில ஒப்பு கொடுக்கும் பொழுது, இதோ ஆமென், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள், இதற்கு பின்பாக கர்த்தர் உங்களோடு செய்ய போகிற உடன்படிக்கைகளை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. ஓ ரபாஸ்யா கடா தனலா ரெபெனெலரே ரிமனோரியம் துனா ஷகதனா ஹல்ப்ரசி அல்டலாரலரே. Thank you Holy Spirit Lord. ஹalleluya. ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தினீர், இந்த புதிய ஆண்டை காண உதவி செய்தீர் ஆண்டவரே. இந்த வருஷம் ஆண்டவரே எப்படி இருக்குமோ நாங்கள் யோசிக்கலாம், ஆனால் எங்களுக்கு முன்பாக தடைகளை உடைத்து போடுகிற தகப்பன் நீர் கடந்து செல்வீராக. ஹalleluya, ஹalleluya. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் எம்மையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் எம்மையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில்
ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணீரே. இயேசுவே 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 நன்றி நன்றி ஐயா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா அளவில்லா அன்பிற்காக என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. நம்மள மனிதர்கள் மறந்தாலும் இம்மட்டுமாய் நம்மை மறவாத நல்ல தகப்பன், உபத்திரவத்தின் குழிகளில் கண்ணீரின் பள்ளத்தாக்குல உருவ நடந்த சூழ்நிலைகளெல்லாம் ஒரு கரம் நம்மோடு கூட நடத்தி கொண்டு வந்ததை அநேக நேரத்துல நம்ம மறந்து போயிருக்கலாம். ஓ தேங்க்யூ லார்ட். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். கர்த்தர் நம்மளை நீதியின் பாதைகளில் நடத்தும் பொழுதெல்லாம் அவரை உண்மையாய் நம்பி அவரையே பற்றி கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதல்களையும் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். நன்றி நன்றி ஐயா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா அளவில்லா அன்பிற்காக. இந்த வருஷத்தின் புதிய நாளில் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த எங்கள் எபினேசர் ஆண்டவரே, இந்த வருஷத்திலும் நீர் நன்மையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்வீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட தேவ கரத்துல நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல நன்மையான ஈவுகளை நாங்கள் நாள்தோறும் காண எங்களுக்கு கிருபை செய்ய போகிறதற்காய் நன்றி. மிதமான வேலைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆரம்பத்தை துவங்குகிற இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த துவக்கத்தை ஏற்படுத்தி தருவீராக. துவங்கினவர் நீர் முடித்து தர போதுமானவராயிருக்கிறீர். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை காண்கிற வருஷமாய், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற வருஷமாய், கர்த்தருக்காக அநேகரை ஆதாயப்படுத்துகிற வருஷமாய், அநேகருடைய கண்ணீர்களை துடைக்கிற வருஷமாய் கர்த்தர் நம்மை கொண்டு அவைகளை செய்ய ஆமென் திட்டமுள்ளவராயிருந்து ஆமென் அவைகளை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாய் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். அந்த விசுவாசத்தோடு கூட கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வருடம் கர்த்தர் நமக்கு நன்மையினால் முடிசூட்டி தந்திருக்கிறார். தேவன் நம்முடைய
ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்கள் மூலம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற இந்த ஜனத்திற்கு தேவன் செய்த காரியம் எத்தனை மகிமையானவைகள் என்பதை நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் காணப்போகிறார்கள். இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு முன்பாக ஜோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். பணிவிடைக்காரனாய் ஆசாரிப்பு கூடாரத்திலே, அந்த வனாந்தரத்திலே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கினவன். ஆனால் ஒரு காலங்களுக்கு பின்பு முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் 12 கோத்திரங்களுக்கும் கர்த்தருடைய தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி பாக்கியத்தை தந்து கர்த்தர் ஜோசுவாவை மேன்மைப்படுத்தினார். உங்களையும் அப்படி இந்த நாட்களில் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தை சங்கீதம் 138வது சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் கர்த்தருடைய சித்தத்தை தன் வாழ்நாளிலே பாக்கியமாய் எண்ணி கர்த்தருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாக வைத்து வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் கர்த்தரை கூப்பிட்ட நாளிலே அவர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். இந்த 25வது வருடம் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு தருவார். உங்கள் குடும்பத்திற்கு மறு உத்தரவு தருவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே, ஜெபிக்கிற அந்த நேரத்திலேயே, தேவனை நோக்கி பார்க்கிற அந்த நேரத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு தருவார். நீங்கள் அவரோடு சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் சத்தத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பலவிதமான போராட்டங்களிலே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையிலே கசப்படைந்து இருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதிலளித்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 86:7வது வார்த்தை, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நம்முடைய வேதனையான மெல்லிய பேச்சுக்களை தேவன் கேட்கிறார். தேவன் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய கிசுகிசுப்பான வார்த்தைகளையும் தேவன் கேட்கிறார். சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். சங்கீதம் 18:6. தாவீது மற்ற சங்கீதங்களில் தொடர்ந்து எழுதுகிறார். 4வது சங்கீதம் முதல் வார்த்தையிலே என் ஜெபத்தை கேட்டருளும். 5வது சங்கீதம் 3வது வார்த்தையிலே என் சத்தத்தை கேட்டருளும். 102வது சங்கீதம் 20வது வசனத்திலே என் பெருமூச்சை கேட்டருளும், கேளும் என்று கெஞ்சுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டருளும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். அதிகமாக வேதத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஒரு மனிதன் இருப்பானே ஆனால் அவன் தாவீது தான். தாவீதை போல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் யாரும் இல்லை. அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 7 தரம் நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக வேதத்திலே தேவனை கூப்பிட்ட ஒரு மனிதன் தாவீது. அதிகமாக தாவீதை போல கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட மனிதர்கள் வேதத்தில் இருப்பார்களா என்று
தேடி பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஒரு மனிதன். ஆனால் அவர் தன்னுடைய முடிவு காலத்திலே சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என்னை கேளும், என் ஜெபத்தை கேளும், என் பெருமூச்சை கேட்டருளும். நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று இப்படியெல்லாம் கர்த்தரை எந்த எந்த விதங்களிலே கூப்பிட்டேன் என்று சொல்லுகிற தாவீது 138:3 சொல்லுகிறார், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு தருகிறவர், நாம் ஜெபத்தை கேட்கிறவர், நாம் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு தருகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். இந்த 2025 ஆண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு நான் எப்படி மறு உத்தரவு அருளினனோ, தாவீதின் ஜெபத்திற்கு நான் எப்படி மறு உத்தரவு தந்தேனோ, அப்படியே உனக்கும் நான் மறு உத்தரவு அருளுவேன். உன் சத்தத்தை கேட்பேன், உன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை கேட்பேன், உன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை நான் கூர்ந்து கவனித்து அதை கண்டு அதற்கு ஏற்ற சரியான பதிலை நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு தருவார், மறு உத்தரவு அருளுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் தாவீதுக்கு எப்படிப்பட்ட மறு உத்தரவை அருளினார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதத்தின் புத்தகம் 21வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனுக்கு தேவன் எப்படிப்பட்ட மறு உத்தரவை அருளுகிறார் என்று சங்கீதம் 21:5 திட்டமும் தெளிவுமாக சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளினார். எப்படிப்பட்ட மறு உத்தரவை அருளினார் என்று பார்த்தால், உமது இரட்சிப்பினால் அவருடைய மகிமை பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 21ஆம் சங்கீதம் முழுவதும் தாவீதுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மைகளை அருளினார், தாவீதுக்கு எப்படிப்பட்ட விடுதலையை கர்த்தர் தந்தார், தாவீதை எப்படி கர்த்தர் உயர்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தை தான் 21வது சங்கீதம். அந்த 21வது சங்கீதத்தின் 5வது வசனத்திலே தாவீதுக்கு கர்த்தர் இரட்சிப்பை அருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே தாவீதுக்கு கர்த்தர் முதலாவது எதை தந்தார் என்றால் இரட்சிப்பை அருளினார். இந்த 2025 கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறது எதுவென்றால், அவர் உங்களுக்கு இரட்சிப்பை தரப்போகிறார். இரட்சிப்பு என்கின்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் வெற்றியை குறிக்கிறது. இந்த 2025 கர்த்தர் உங்களுக்கு வெற்றி என்கின்ற மறு உத்தரவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் இந்த வருடம் வெற்றி அடைவீர்கள். ஆண்டவர் இந்த வருடம் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த வருடம் தோல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட மறு உத்தரவை தருவார்? வெற்றி என்கின்ற மறு உத்தரவை தேவன் உங்களுக்கு தருவார். தேவன் உங்களுக்கு வெற்றி என்கின்ற மறு உத்தரவை அருளுவார். தேவன் தருகிற மறு உத்தரவிலே வெற்றி இருக்கிறது. இந்த 2025 உங்களுக்கு தோல்வி இல்லை,
உங்களுடைய தொழிலிலே தோல்வி இல்லை, உங்களுடைய அலைச்சல்கள் தோல்வி அடைய போவது இல்லை, உங்களுடைய முயற்சிகள் தோல்வி அடைய போவது இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்து நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை மறு உத்தரவாக உங்களுக்கு தருவார். வெற்றி என்கின்ற மறு உத்தரவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவன் செய்த ஒவ்வொரு காரியத்தின் முடிவு எதுவாக இருந்தது என்றால் அவனுக்கு வெற்றியாகவே இருந்தது. தாவீது ஒரு இடத்திலையும் அவன் தோல்வி அடையவில்லை. சிங்கத்திடமும் தோல்வி அடையவில்லை, கரடியின் இடத்திலும் தோல்வி அடையவில்லை, கோலியாத்தினிடத்தில் அவன் தோல்வி அடையவில்லை, சவுலிடத்தில் அவன் தோல்வி அடையவில்லை, பெலிஸ்தியரிடத்தில் அவன் தோல்வி அடையவில்லை, சிக்காத்திலே அவன் தோல்வி அடையவில்லை, அமிலேக்கியர்களிடத்தில் அவன் தோல்வி அடையவில்லை, தன்னுடைய சொந்த குமாரனாய் இருந்த அப்சலோம் இடத்திலே கூட தாவீது தோல்வி அடையவில்லை. சீமையினிடத்தில் தாவீது தோல்வி அடையவில்லை. தாவீது போன எல்லா இடத்திலையும் தாவீதை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினார். இந்த 2025 ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நான் கர்த்தரை கூப்பிட்ட நாளிலே அவர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். தாவீதுக்கு எப்படிப்பட்ட மறு உத்தரவை கர்த்தர் அருளினார்? வெற்றி என்கின்ற மறு உத்தரவை கர்த்தர் உங்களுக்கு அருளினார். உங்களுக்கு தோல்வி இல்லை. இந்த 2025 உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை தீர்மானித்து வைத்திருக்கிறார். நீங்கள் தோல்வி அடைய போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்பார். கர்த்தருடைய உதவியை நீங்கள் நாடும் பொழுது அது எப்படி தோல்வி அடையும்? கர்த்தரிடத்தில் விசாரித்து செய்யும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது, கர்த்தரை உங்களுக்கு உதவியாக கூப்பிடும் பொழுது அங்கே எப்படி தோல்வி உண்டாகும்? கர்த்தர் இந்த வருஷம், இந்த 2025 வெற்றி என்கின்ற மறு உத்தரவை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். யாரிடத்தில் வெற்றியை தரப்போகிறார்? உங்கள் சத்துருக்களிடத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். 2 சாமுவேல் 22:4 சொல்லுகிறது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சத்துருக்கள் நடுவிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார். சத்துருவினால் துரத்தப்படுகிறீர்களா? சத்துருவினால் மன அமைதியை இழந்து தவிக்கிறீர்களா? உங்கள் சொந்த குடும்பத்தாரே உங்களுக்கு விரோதமாய் சத்துருவாக எழும்பி நிற்கிறார்களா? எந்த சத்துருவை கண்டு நீங்கள் பயந்திருக்கிறீர்களோ, எந்த சத்துருவை கண்டு நீங்கள் பலகீனம் அடைந்திருக்கிறீர்களோ, எந்த சத்துருவை கண்டு குழப்பம் அடைந்திருக்கிறீர்களோ, அந்த சத்துருவின் கைகளில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். இந்த 2025 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். அந்த மறு உத்தரவு வெற்றி என்கின்ற மறு உத்தரவு. ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்கள் வெற்றியை நிர்ணயித்திருக்கிறார். ஜெயத்தை ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார். தோல்வி இல்லை உங்களுக்கு. நீங்கள் கூப்பிட்ட உடனே அவர் உங்கள் சத்தத்தை கேட்டதினாலே, கூப்பிட்ட நாளிலே, கூப்பிட்ட நேரத்திலே உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டதினாலே அவர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் உங்களை பார்க்கிலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் உங்களை விட அதிக பலவானாயிருக்கலாம்.
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சங்கீதத்தின் புத்தகம் 18வது சங்கீதத்திலே 16வது வசனம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவானாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் அவர் என்னை விடுவித்தார். சத்துருக்களின் கைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை, வெற்றி என்கின்ற மறு உத்தரவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உமது இரட்சிப்பினால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய பெரிதான இரட்சிப்பை, வெற்றி என்கின்ற மறு உத்தரவை இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களுக்கு வெற்றியை மாத்திரம் தருகிறவர் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வசனத்தின் முழு பகுதியை நாம் தியானித்தால், வாசித்தால், அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவர் கூப்பிடும் பொழுது வெற்றியை மாத்திரம் தருகிறவர் அல்ல, அவர் ஆத்துமாவிலே பலன் தருகிறவர். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தருவார். எதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார்? இந்த பொல்லாத உலகத்திலே நமக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள், எழும்பி வருவார்கள். நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள். நமக்கு விரோதமாய் நம்முடைய நன்மைகளை திருடும்படி, நம்முடைய ஆசீர்வாதங்களை அழிக்கும்படி, நம்முடைய வளர்ச்சியை முடக்கும்படி ஒவ்வொரு நாளும் சத்துருக்கள் எழும்பி வருவார்கள், எழும்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி எழும்பி வருகிற சத்துருக்களை மேற்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய பலனை தருகிறார். ஆத்துமாவிலே பலன் தருகிறார். ஆண்டவருடைய பலன் இருந்தால்தான் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடக்க முடியும். ஆண்டவருடைய பலன் இருந்தால்தான் தீயை கடந்து வர முடியும். ஆண்டவருடைய பலன் இருந்தால்தான் தீயை இறக்கிற மனுபுத்திரர்களை கடந்து வர முடியும். ஆண்டவருடைய பலன் நமக்குள் இருந்தால்தான் செழிப்பான இடத்தை காண முடியும். ஆண்டவருடைய பலன் நமக்குள் இருந்தால்தான் தீயையும் தண்ணீரையும் கடந்து செழிப்பான இடங்களை, செழிப்பான நாட்களை, செழிப்பான வருஷங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் தாவீதுக்கு ஆத்துமாவிலே பலன் தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தேவை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுக்கு ஆண்டவர் மறு உத்தரவு அருளினது மாத்திரமல்ல, அவன் ஆத்துமாவிலே பலன் தந்தார். இன்றைக்கு நமக்கு நம்முடைய ஆத்துமாவிலே கர்த்தருடைய பலன் இருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய பலன் நமக்கு என்ன செய்யும் என்றால், நம்முடைய ஆத்துமாவிலே கர்த்தருடைய பலன் தரிப்பிக்கப்படும் பொழுது நமக்குள் நடப்பது என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரத்திலே அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்கினியால் சுட்டரித்து அந்த பட்டணத்தில் இருந்த ஸ்திரீகள், பெரியோர் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதினுடைய குடும்பம் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டது.
அங்கே இருந்த எல்லா ஜனங்கள் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவர்கள் அழுதார்கள். தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். இந்த கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுவதற்குத்தான் நம்முடைய ஆத்துமாவிலே கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஒரு நெருக்கமான உபத்திரவமான நிலையிலே தாவீது கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறான். நான் அந்த தண்டை பின் தொடரட்டுமா, நீர் அதை என் கையிலே ஒப்பு கொடுப்பாயா என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், அதை நீ பின்தொடர்ந்து பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஏற்கனவே பலனில்லாமல் போக மட்டும் அழுத தாவீது இப்பொழுது யுத்தத்திற்கு ரெடியானான், பின்தொடர ரெடியானான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனோடு கூட 600 பேர் புறப்பட்டார்கள், சிலர் நின்று போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 10வது வசனம், தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். எல்லாரும் அழுதார்கள், பலன் இல்லாமல் போக மட்டும். ஆனால் சிலர் நின்று போய்விட்டார்கள். ஆனால் 400 பேரோட தாவீது தொடர்ந்து போனான். இந்த தாவீது இந்த நெருக்கத்தில், இந்த ஒரு தீமையை கண்டிருக்கிற நேரத்தில், உபத்திரவத்தை கண்டிருக்கிற நேரத்தில் தாவீதால் மட்டும் எப்படி தொடர்ந்து போக முடிந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடாய்த்து போயிருந்த நேரத்திலும் தாவீதால் எப்படி தொடர்ந்து போக முடிந்தது என்றால், அவனுடைய ஆத்துமாவிலே கர்த்தர் பலனை தந்திருந்தார். அவனை சுற்றிலும் இருக்கிறவர்களால் அந்த யுத்தத்தை தொடர முடியவில்லை. ஆனால் தாவீது விடாய்த்து போயிருந்தாலும் தாவீதோ தொடர்ந்து போனான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீது எப்படி தொடர்ந்து போக முடிந்தது? ஒரு தேவ மனிதனுக்கும் தேவன் அல்லாத மனிதர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு சின்ன பிரச்சனையில முடங்கி போய் விடுவார்கள், ஒரு சின்ன பிரச்சனையிலே சோர்ந்து போய் விடுவார்கள். ஒரு சிறிய கஷ்டம் வந்த உடனே, ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வார்கள். ஆனால் தாவீது பாருங்கள், தொடர்ந்து போகிறான், தொடர்ந்து போகிறான். ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தருகிற பலன் எப்படி இருக்கிறது என்றால், சத்துருவை தொடர்ந்து போய் சத்துருவின் கைகளில் இருந்து நன்மைகளை விடுவித்து, சத்துரு கொள்ளையடித்து கொண்டு போன ஆசீர்வாதங்களை திருப்பி கொண்டு வருகிற ஒரு பலனை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தருகிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட பலனை தருகிறார். ஆத்துமாவிலே பலன் தருகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். தாவீது விடுவித்துக் கொண்டான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்குள் தேவ பலன் இருந்தால், உங்கள் ஆத்துமாவிலே கர்த்தருடைய பலன் இருந்தால், சத்துரு சிறைப்பிடித்த அத்தனையையும் நீங்கள் விடுவித்துக் கொள்ளுவீர்கள். சத்துரு சிறைப்பிடித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். இந்த 2025 கர்த்தர் நமக்கு செய்ய போகிற ஒரு பெரிய காரியம், சத்துரு கடந்த காலங்களில் எதையெல்லாம் சிறைப்பிடித்தானோ, எதையெல்லாம் அடைத்து வைத்தானோ, எதையெல்லாம் முடக்கி வைத்தானோ, அவைகளை எல்லாம் இந்த நாட்களிலே நீங்கள் விடுவித்துக் கொள்ள போகிறீர்கள். விடுவித்துக் கொள்ளுகிறதற்கான பலனை இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். 3வது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே ஆண்டவர் தருகிற மறு உத்தரவு என்ன? அவர் தைரியப்படுத்துகிறார். அவர் தைரியப்படுத்துகிறார். தாவீதுக்குள்ள அந்த தைரியம் இருந்தது. காரணம்,
அவன் கோலியாத்தை கண்டு பயப்படல, சவுலை கண்டு பயப்படல, பெலிஸ்தியர்களை கண்டு பயப்படல. அவனுக்கு எதிராக புறப்பட்டு வந்த சத்துருக்களை கண்டு அவன் பயப்படவில்லை. காரணம் என்ன? அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமாயிரு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை கூப்பிடும் பொழுது நான் உனக்கு வெற்றி தருவேன். என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது ஸ்தோத்திரம், நான் உன் ஆத்துமாவிலே பலன் தருவேன். என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு தைரியத்தை தந்து, உன் சத்துரு கொள்ளையடித்து கொண்டு போன, உன் சத்துரு சிறைப்பிடித்து கொண்டு போன அத்தனையையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். சத்துருவின் கையில் இனி ஒன்றும் இருக்க போவதில்லை. உங்கள் நன்மை, உங்கள் ஆசீர்வாதம், உங்களுடைய உயர்வு, உங்களுக்கான ஆரோக்கியம், உங்களுக்கான சுகம் ஒன்றும் இனி சத்துருவின் கையில் இருக்க போவதில்லை. உங்கள் கையில இருக்க போகிறது. காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். நம்பிக்கையோட புறப்பட்டு போங்க. நம்பிக்கையோடு இந்த 2025 பிரயாணப்படுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனக்கு மறு உத்தரவு தந்து வெற்றியை தருவார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் என் ஆத்துமாவிலே பலன் தருவார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் என்னை தைரியப்படுத்துவார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். உங்கள் வாயை திறந்து பிரகடனப்படுத்துங்கள். 2025 வெற்றியின் ஆண்டு என்று பிரகடனப்படுத்துங்கள். 2025 கர்த்தருடைய பலன் எனக்குள் தங்கி இருக்கும் என்று பிரகடனப்படுத்துங்கள். 2025 மறு உத்தரவு கர்த்தர் தருவார் என்று பிரகடனப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நன்மையால் நிறைத்தருளுவாராக. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். வருஷத்தின் இந்த முதல் நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். மறு உத்தரவு அருளுகிற ஒரு தெய்வம் ஆண்டவரே இந்த வருடம் என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு சம்பாஷிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வெற்றியை பிரகடனப்படுத்துகிறோம். வெற்றியை எங்கள் எல்லைகளிலே சொல்லுகிறோம். தோல்விகள் எங்கள் எல்லைகளில் இருந்து ஓடி போவதாக. எதிலே தோல்வி அடைவோம் என்று நினைத்தோமோ அவைகள் எல்லாவற்றிலும் வெற்றியை பிரகடனப்படுத்துகிறோம். சத்துரு எனக்கு முன்பாய் தோல்வி அடைவான். நானோ சத்துருவை ஜெயம் கொள்ளுவே. சத்துருவை மடங்கடித்து எழும்பி வருவே. உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். God bless you.